ஹாய் வாஸ் வெல்கம் டு ருதின் எலக்ட்ரிக்கல் ஒர்க். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து வேலைக்கு வந்தோம், எலக்ட்ரிஷியன் வேலைக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் இன்கமிங் கேபிள் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா அங்கே ஃபயர் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ சென்டரில் வந்து ஃபயர் ஆகி புகை வருது. ஸோ இது எதனாலன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள். ஸோ அது வந்து ஃபயர் எப்படி ஆகி கேபிள் வந்து எப்படி பேசி இருக்கிறது எல்லாம் டச் ஆகி பர்ன் ஆகி அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெடிட்டு தெரியும். ஸோ இது எதனால் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்தில் இருக்கிற காரு இந்த டிரான்ஸ்போர்ட் பக்கத்தில் எப்பவுமே அப்படி விடாதீங்க. ஸோ சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் அது வந்து நான் காரு ஃபுல்லாக டேமேஜ் ஆகி உங்களுக்கு கார் பர்ன் ஆகிடும். அதனால் ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன். ஸோ எப்பயுமே டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் வண்டி விடாதீங்க, கொஞ்சம் சேஃப்டியாக வண்டி விடுங்க. டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் இருந்த ஒரு கார் பாருங்கள். ஸோ அந்த வெடித்து அந்த நெருப்பொறி வந்து அந்த கார் மேலே பட்டு எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த 440 வந்து கேபிள் சென்ட்ரலில் வந்து 440 ஆகிருக்கு. இது எதனால் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.